இன்றைக்கி இந்த வீடியோவில் we are seeing ஒரு கஞ்சிவரம் saree. It's a பட்டு saree, handloom பட்டு saree, கைத்தறி பட்டு. ஸோ இட்ஸ் a very traditional combination. ஒரு டீப் ப்ரௌன், அந்த காஃபி ப்ரௌன்னு சொல்லுவோம், அந்த காப்பி கொட்டை கலர் வித் அ நைஸ் ட்ரெடிஷ்னல் கான்ட்ராஸ்ட் மெரூன் பார்டர். ஸோ இதில் ஆல் த எலிமெண்ட்ஸ் இப்போது நீங்கள் பாடியில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பீகாக் மோட்டிவ் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த சக்கரம் புட்டான்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக வந்து யூ வில் ஃபைண்ட் நிறைய சாரீஸில் சின்ன மோட்டிவ்ஸாக இருக்கும். இதில் இட்ஸ் ஒரு லிட்டில் பிகர் மோட்டிவ் வேர் நீங்கள் அதை உடுத்தும் போது உங்களுக்கு அழகாக அது என்ன, நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தா கூட அந்த மோட்டிவ்ஸ் நமக்கு அழகாக தெரியும். கம்மிங் டு த பார்டர், இது வந்து இட்ஸ் அ டபுள் சைட் பார்டர். ரெண்டு பக்கமும் நல்ல அகலமான பார்டர். இட்ஸ் அ லிட்டில் லாங் பார்டர். ஸோ உங்களுக்கு ஒரு டால் பர்சனுக்கு இது ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் ஆவரேஜ் ஹைட் பர்சன் ஆல்சோ கேன் புல் இட் ஆஃப். நீங்கள் ப்ளீட் பண்ணும்போது அவ்வளோவா நமக்கு தெரியாது. ஸோ ஹியர் யூ ஃபைண்ட் இதில் வந்து அந்த இருதலை பட்சின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டபுள் ஹெட்டட் பேர்டு, அந்த பேர்டோடைய மோட்டிவ் அங்கே இருக்குது. அண்ட் இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் அதர் வேரியஸ் எலிமெண்ட்ஸ். இப்போது வந்து பார்டர்ஸை வந்து நம்ம ஃபில்லர்ஸ் மாதிரி நிறைய சின்ன சின்ன பார்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப்ஸ் நம்ம வைப்போம் ஜென்ரலாகவே. ஸோ திஸ் ஹாஸ் குவைட் அ ஃபியூ ஆஃப் தேட். அண்ட் அதில் என்ன ஒரு சின்ன அழகுன்னா, யூ ஹாவ் ரெண்டு ஸ்ட்ரிப் மட்டும் உங்களுக்கு நல்ல ஒரு டீப் ப்ரௌனில் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன எலிமெண்ட் மட்டும் அந்த ஒரு ஸ்ட்ரிப் வந்து யூ ஹாவ் இன் அ நைஸ் டீப் ப்ரௌன். அண்ட் இன்னொரு ஸ்ட்ரிப் வந்து ஜரிகை இல்லாமல் யூ ஃபைண்ட் 2 strips in orange which almost merges with the maroon shade. ஸோ அந்த ரெண்டு சின்ன அந்த ப்ரௌன் ஸ்ட்ரிப்ஸ் தான் இட் ஹைலைட்ஸ் த என்டையர் பார்டர். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு மற்ற டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஹைலைட் ஆகும். இஃப் த என்டையர் பார்டர் கேன் ஆல்சோ பி woven in zari, பட் உங்களுக்கு எல்லாமே ஜரிகையில் இருக்கும்போது அந்த டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகாது. ஸோ திஸ் ஸ்மால் ப்ரௌன் ஸ்ட்ரிப் இஸ் பேசிக்லி டு ஹைலைட் த ரெஸ்ட் ஆஃப் த டிசைன்ஸ். மேலே இருக்கிற அந்த இருதலை பட்சின்னு சொல்கிற அந்த மோட்டிவும் உங்களுக்கு நல்லா ஹைலைட் ஆகும். அந்த ஃப்ளாரல் மோட்டிவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹைலைட் ஆகும் இந்த ஒரு சின்ன சேஞ்ச்னால. Now coming to the pallu, it's a nice rich pallu. And palluவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோஸ்ட்லி லைக் என்ன சொல்கிறது, இப்போ நிறைய வந்து டைமண்ட் புட்டாஸ் இருக்கும், நடுவில் ஒரு ஸ்ட்ரிப் இருக்கும், மேங்கோ மோட்டிவ்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பட் திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் பல்லு வேர் ஆல் த எலிமெண்ட்ஸ் யூஸ்ட் ஆர் ஜென்ரலி உங்களுக்கு வந்து பார்டர்ஸில் நிறைய ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த வேரியஸ் எலிமெண்ட்ஸ் ஹவ் பின் யூஸ்ட் அலாங் த பல்லு ஆல்சோ. பட் ஸ்டில் அந்த நடுவில் இருக்கிற அந்த ருத்ராட்ச பேட் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாகவும் ப்ராமினெண்ட்டாகவும் தெரியும். பட் ஸ்டில் யூ கேன் ஸ்டில் சி, இப்போது நிறைய ஸ்ட்ரிப்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலும் ஒன்று வந்து வில் பி கம்ப்ளீட்லி சரியாக இருக்கும், இன்னொன்று வந்து அந்த பேஸ் ஷேட் உங்களுக்கு அந்த ரெட் தெரியும். ஸோ அதை ஆல்டர்னேட் பண்ணி யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு எல்லா டிசைனுமே உங்களுக்கு கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தா கூட நல்லா அழகாகவே தெரியும். ஸோ வென் யூ டிசைன் யூ கேன் கீப் தீஸ் ஆர் ஸ்மால் திங்ஸ் தட் யூ கேன் கீப் இன் மைண்ட், பட் விஷுவலி இட் ஹேஸ் அ குட் இம்பேக்ட். ஸோ இதில் வந்து ப்ளவுஸும் த சேம் ஷேட் அஸ் த பல்லு அண்ட் பார்டர். இட்ஸ் அ நைஸ் மெரூன் ப்ளவுஸ். அந்த ப்ளவுஸ் இஸ் பிளெயின் டபுள் சைட் பார்டர். ஏன்னா இந்த பார்டர் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுனால யூ ஹாவ் டு பி அ லிட்டில் கேர்ஃபுல் வித் யுவர் டிசைனிங். ஏன்னா லாங் பார்டர்ஸ் உங்களுக்கு ரொம்ப அழகாகவும் டிசைன் பண்ண முடியும். ஸோ டேக் அ லிட்டில் கேர் அண்ட் டாக் டு யுவர் டிசைனர் டு ஹாவ் இட் யூஸ்ட் ப்ராப்பர்லி. இப்போ நம்ம பார்க்குறது வந்து திஸ் இஸ் ஆல்சோ அ ஹேண்ட்லூம் பட்டு சாரீ. இது மோர் ஆஃப் அ கேஷுவல் பட்டு சாரீ. இது வந்து ஒரு எனி சின்ன அக்கேஷனுக்கு போடுறதுக்கு கூட நல்லாயிருக்கும். இட்ஸ் அ வெரி சிம்பிள் டிசைன். இப்போ பாடி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மெஹந்தி க்ரீன் வித் ஸ்ட்ரைப்ஸ். அதில் வந்து ஒரு தின் பிங்க் ஸ்ட்ரைப்ஸ் நீங்கள் பார்க்கலாம். நான் மெஹந்தி க்ரீனில் பிங்க் ஸ்ட்ரைப்ஸ் வந்து கேன் ஆல்சோ லுக் அ லிட்டில் காடி. தட் இஸ் வை இந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து ரொம்ப மெலிசாக தான் உங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த கலர் காம்பினேஷன்லையும் உங்களுக்கு அழகாக இருக்குது. அண்ட் கம்மிங் டு த புட்டா இஸ் மோர் ஆஃப் அ கண்டெம்ப்ரரி ஃப்ளாரல் புட்டா. அண்ட் இது வந்து உங்களுக்கு மீனாக்காரி ஒர்க்கோட யூ ஃபைண்ட் இன் ரெட் அவுட்லைனும் இருக்குது. அண்ட் ஒன் இன் அ நைஸ் ஒரு கைண்ட் ஆஃப் அ sapphire green, or you can even say sapphire blue. So under shades you find
ஸோ உங்களுக்கு வேர் பண்ணும்போது இட் இஸ் திஸ், இது ஹைலைட் ஆகிறதுனால அந்த மீனாகாரி ஒர்க் தான் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். அந்த ஃப்ளாரல் எலிமெண்ட்ஸ் வில் லுக் வெரி ப்ரிட்டி அண்ட் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். அட் த சேம் டைம் this is a pattern that need not be very closely placed. நமக்கு தூரமாக அது பிளேஸ்மெண்ட் பண்ணாலும் இது அழகாக இருக்கும். இன்ஃபேக்ட் தூரமாக பண்ணால் தான் கொஞ்சம் அழகாக இருக்கும். So that is how the placement has been done. Now this comes with a double side border. உங்களுக்கு கோர்வ border and a pretty உங்களுக்கு ரொம்ப சின்ன border தான் அது. I can say medium size border. இது வந்து because the border is thin border, உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் ஹைட் பர்சனுக்கு கூட இது ரொம்ப அழகாக இருக்கும். Now coming to the pallu, it's a nice baby pink pallu and இதில் very interesting motifs. Usually நம்ம அன்னம் பீகாக் பார்ப்போம், பட் இதில் வந்து you have a nice ஒரு horse motif இருக்குது and also ஒரு யாலி motifum. Along with that you also have a peacock motif. So that is very well done along the border of the pallu. And சென்டரில் பார்க்கும்போது you have little ட்ரெடிஷ்னலாக வர அந்த டைமண்ட் புட்டாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ தட் ஹஸ் பின் க்ளோஸ்லி பிளேஸ்ட். திஸ் வில் லுக் நைஸ் ஃபார் போத் டே அண்ட் ஈவினிங் வேர், பட் மோர் சோர் இந்த ஈவினிங் வேருக்கு இந்த கலர் நல்லாயிருக்கும். Coming to the blouse is a plain blouse, same shade as the pallu, plain blouse with a double side border. I think இதுக்கு it depends on the occasion. நீங்கள் ஒரு ரொம்ப கிராண்டான அக்கேஷனுக்கு போகணும், யூ வாண்ட் இட் ரியலி கிராண்ட் ப்ளவுஸ்னா, தென் மேபி யூ கேன் ஆட் ஆன் அ லிட்டில் எம்ப்ராய்டரி ஆர் சம் zari ஒர்க் ஆன் இட். அதர்வைஸ் இட் லுக் குட் அண்ட் நைஸ் அண்ட் எலிகென்ட் ஃபார் அ கேஷுவல் வேர். நீங்கள் அப்படியே போட்டுட்டாலும் ப்ளவுஸ் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து இட்ஸ் அ சாஃப்ட் சில்க் சாரீ. ஒரு நைஸ் அது பீச்சுன்னு சொல்ல முடியாது, பிங்க்னு சொல்ல முடியாது. ஸோ somewhere middle that you have a nice light pinkish peach shade body and a nice blue border. இது வந்து ஒரு this color combination is such that ஒரு டே டைமுக்கும் நல்லாயிருக்கும், ஒரு ஈவினிங்க்கும் நல்லாயிருக்கும். டே டைமில் என்னென்னா உங்களுக்கு அந்த ப்ளூ வந்து ஒரு நைஸ் லைட் ப்ளூவாக இருந்தாலும் இட்ஸ் அ நைஸ் பிரைட் ப்ளூ. Coming to the body வந்து very simple motifs, zari motifs பார்க்கலாம். ஜென்ரலாக இந்த மோட்டிவ் வந்து ஒரு சின்ன அந்த மொட்டு அப்படிம்பாங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு நிறைய வந்து பட்டு சாரீஸில் உங்களுக்கு zari jacquard சாரீஸ்லலாம் யூல் ஃபைண்ட் பாடியில் வந்து சின்ன அந்த டிசைன் வந்து நெருக்கமாக இருக்கும். Now here you find அதுவே வந்து little adapted, அந்த கீழே இருக்கிற அந்த ஸ்டாக் உடைய டிசைன் இல்லாமல் you have a little slightly adapted form here for the body, which is more like a diamond shape. And then coming to the border, இது வந்து ஒரு one side border. It has a nice pretty long border. Because it's one side, உங்களுக்கு ஒரு average height person கூட can comfortably wear this. So when you come to the border part, உங்களுக்கு பார்க்கலாம் that it is more contemporary, I would say. ஏன்னா lower partல you have ஒரு band with little checks and அதில் வந்து உங்களுக்கு சின்ன அந்த diamond or little அதுவும் looks more like a bud and a diamond, not with sharp edges. So அது மாதிரி you have little motifs along the border, செக்ஸோட. அண்ட் அதுக்கு மேலே பார்க்கும்போது எகெயின் அதே ஒரு ஜாமெட்ரிக் பேட்டர்ன் கண்டினியூ பண்ணுற மாதிரி யூ ஹாவ் லிட்டில் அந்த ட்ரையாங்குலர் ஷேப்ஸ் அதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். அண்ட் above that you have a very contemporary ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன், ஒரு சின்ன ஃப்ளாரல் மோட்டிவ். இன்ஃபேக்ட் ஒரு 2 லீவ்ஸோட ஒரு ஸ்டாக்கோட யூ ஹாவ் அ வெரி கண்டெம்ப்ரரி ஃப்ளாரல் மோட்டிவ். அண்ட் உங்களுக்கு கம்மிங் டு த பல்லு, யூ ஃபாலோ த சேம் பேட்டர்ன். ஒரு ஜாமெட்ரிக் பேட்டர்னும் இருக்குது அண்ட் அ கண்டெம்ப்ரரி ஃப்ளாரும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஹியர் ஆல்சோ யூ ஃபைண்ட் அ கைண்ட் ஆஃப் செக்ஸ். அந்த செக்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி இல்லாமல் யூ ஃபைண்ட் ஸ்மால் ட்ரையாங்கிள்ஸ் there, small diamonds there that form the checks, and within the checks you find little stripes. So these are small things that add a little more to the design. And coming to the floral part, ஒரு contemporary lotus motive you can find again with stalk and leaves. Entire design பல்லுவும் எடுத்துக்கோங்க, பார்டரும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு அந்த பேஸ் ஷேடும் உங்களுக்கு தெரியும், அந்த ப்ளூ ஷேடும். தோ இட் இஸ் லைக் ஒரு இதை வந்து நம்ம ஒரு ரிச் பல்லு அப்படின்னும் போது
யூல் ஃபைண்ட் ரொம்ப இன்ட்ரிகேட் டிசைன்ஸ் இருக்கும், நிறைய ஜரிகை ஒர்க் இருக்கும், அந்த பேஸ் ஷேட் தெரியாது. மோர் ஆஃப் ஜரி இஸ் வாட் யூ வுட் சி. பட் திஸ் இஸ் சம்திங் வேர் யூ கேன் see the motives clearly because it has been placed in such a way உங்களுக்கு அந்த பேஸ் அந்த ப்ளூ ஷேடும் தெரியறதுனால. both the border and the pallu has been designed similarly. and borderல இருக்கிற அந்த elements and the checks with those little diamonds, then those rectangular stripes and the floral patterns, adhe pattern you find also in the as a border in the pallu also. So that is the entire design. So in the particular saree you can see the entire highlight is only the border and the pallu, because body la vandu you have very zari motifs which almost blend with the base shade. Now coming to the blouse is also a blue blouse or a plain blouse, and I think இதுக்கு ஒரு பிளெயின் ப்ளவுஸே நல்லா இருக்கும், பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்டரும் உங்களுக்கு பல்லுவில் இருக்கிற டிசைன்ஸும் உங்களுக்கு நல்லா ஹைலைட் ஆகும். Again coming to the pallu is not a very long pallu, it's a pretty ஒரு medium size pallu தான், not very short, not too long. So ஒரு average height person கூட can wear this though it is a long border. So இதில் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃப்ளாரல் மோட்டிவ்ஸ் இருக்குது அலாங் த பார்டர். அண்ட் ஒன்றில் பார்த்தீங்கன்னா the entire saree is woven in silver, பட் அந்த ஒரு மோட்டிவில் மட்டும் அந்த நடுவில் வந்து ரெண்டு சர்க்குலர் எலிமெண்ட்ஸ் வந்து இஸ் இன் லைட் கோல்டு. இப்போ கோல்ட்லேயே வந்து இப்போ ஆல் திஸ் இஸ் half fine saree. ஸோ கோல்ட்லேயே நிறைய ஷேட்ஸ் இருக்குது ஆஃப் கோல்ட். when you comes to half fine saree you have flashy gold and you have a light gold and rose gold, different shades இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த ரொம்ப காடியாக தெரியக்கூடாதுன்றதுனால இட்ஸ் ஆக்சுவலி அ whitish gold. ஸோ இட் ஆல்மோஸ்ட் பிளெண்ட்ஸ் வித் த சில்வர் saree. அது உங்களுக்கு பட் பார்க்கும்போது டக்குன்னு பார்க்கும்போது அது கண்டிப்பாக நமக்கு அது ஹைலைட் பண்ணுறது, அதில் அந்த கோல்ட் saree இருக்கிறதே நமக்கு அந்த டிசைனில் டக்குன்னு நமக்கு கண்ணுக்கு அது பளிச்சுன்னு தெரியும்.